நமக்கு தேவையானது ஒன்றே, அவர் வேண்டும் நேற்றிலும் அதிகமாய். அல்லேலூயா. நேற்று நம்ம அவரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமோ, நேற்று அவரை பற்றி எவ்வளவு அறிந்து கொண்டோமோ, அதை விட இன்றைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல சொல்கிறார், ஒன்றான மேய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவு இந்த உலக எந்த ஒரு மேன்மைக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் நிகரானது அல்ல. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அவர் நம்மை உருவாக்கினவர், அவருக்கு அளவே கிடையாது, அவருடைய வல்லமைக்கு நிகரே கிடையாது, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்துக்கு நிகரே கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எப்படி நம்ம ஆசீர்வாதமா பயன்படுத்தணும்னு அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு, சாபமான வழியில பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக இப்ப பணம் அப்படின்னா நேர்மையான முறையில நமக்கு அவர் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுத்துருக்காரு, அப்படி சம்பாதிச்சுக்கணும். அவர் எப்படி சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, திருடர்களை கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வேசித்தனம், விபச்சாரம், பொய்யர், அதுக்கப்புறம் இந்த மாதிரிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாமே அவர் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி அதுக்கான இப்போ லீகலா செக்ஸ்னா அதுக்கு மேரேஜ் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அது மீறி இன்னைக்கு வெளியில எப்படி மேரேஜுக்கு முன்னாடி செக்ஸ் அது வந்து வேசித்தனம், மேரேஜுக்கு அப்புறம் வெளியில செக்ஸ் பண்றது விபச்சாரம். ஆனா அதையும் தாண்டி இப்போ புதிய ஏற்பாடுல என்னது, ஒரு ஸ்திரீயை மனசுல இச்சையோட நினைக்கிறவனே அது விபச்சாரத்துக்கு சமமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் ஆசீர்வாதம் ஆகிறதும் ஒரு விஷயம் சாபமாகிறதும் நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வழிமுறையில கையாளுகிறோமா, இல்லை நம்ம மனுஷ விருப்பங்கள் போகிற வழியில, மனுஷ சிந்தனைகள் 1000 சொல்லும், இன்னைக்கு ஒண்ணு சொல்லும் நாளைக்கு ஒண்ணு சொல்லும், அந்த வழியில கையாளுகிறோமா? மனுஷ சிந்தனைகளின் வழி மரணத்தின் வழிகள் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால் அவர் சொல்ற வழியில நடப்போம். அவரை பற்றி நேற்று அறிகிறதை விட இன்று அதிகமாக அறிந்து கொள்வோம். அவர் தருகிற வழியில எல்லாமே ஆசீர்வாதம் தான். எல்லா ஆசீர்வாதமும் அங்கதான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தராத வழியிலே ஆசீர்வாதம் சாபமாக மாறுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.